அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பிரதாகினி. நான் தமிழ் இளைஞர் இயக்கம் கனடா அமைப்பிலிருந்து பேசுகின்றேன். அர்பன் அலையன்ஸில் யூத் ஒர்க்கராக பணியாற்றுகின்றேன். நாங்கள் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் இளைஞர்களுக்கான நிகழ்வுகளை மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நடத்தி வருகின்றோம். செவ்வாய்க்கிழமைகளில் மேற்பள்ளியில் பயிலும் பெண்களுக்கும், வெள்ளிக்கிழமைகளில் மாணவர்களுக்கான தகவல் பயிற்சியையும், அதாவது லீடர்ஷிப் புரோகிராம்களையும் நடத்தி வருகின்றோம். அத்துடன் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களுக்கான கல்வி சம்பந்தமான தகவல்களை தமிழில் எடுத்து வருகின்றோம். நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் புதுக்குடிவாளர்கள் என்ற வகையிலும் கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் என்ற வகையில் இந்த மண்ணில் பூர்வீக குடிமக்களுக்கான மரியாதையும் எங்களது சகோதரத்துவத்தையும் கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பகுதி டொரண்டோ. Mississauga of Credit, Anishinaabe, Chippewa, Haudenosaunee மற்றும் வண்டுவா மக்கள் பல்வேறு பூர்வீக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல பகுதிகள் அவர்களிடம் ஒப்படைக்காமல் கைப்பற்றப்பட்டு பல்வேறு விதமான விடயங்களில் அவர்களுக்குரிய உரிமைகள் வழங்காமல் தொடர்ந்து கொண்டு வருகின்ற நிலைமையில் உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஒரு சமூகமாக பொதுவாக அகதிகளாகவும் ஒரு போர் சூழலில் இருந்து இன அழிப்பில் இருந்து தப்பியவர்கள் என்ற வகையிலும் மொழி இன ரீதியாக பல்வேறு உரிமைகளை பறிப்பதற்கு ஆளானவர்கள் என்ற வகையிலும் இங்கிருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவர்கள் நோக்கி இன அழிப்புகளுக்கும் தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய விடயங்களுக்கும் ஒரு முழுமையான சகோதரத்துவம் உள்ள தமிழ் சமூகம் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன். இந்த வாரம் மேற்பள்ளி படிக்கும் வகையில் எந்தெந்த பாதைகள் இருக்கின்றன, எவ்வாறு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்றதை என்று எடுத்து வருகிறோம். இன்று எம்முடன் இணைந்திருக்கின்றார் திருமகள். இவர் டொரண்டோவில் ஆசிரியராக பணியாற்றுகின்றார். நன்றி. நாங்க இன்றைக்கு பார்க்க போற விஷயம் எப்படி பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி தேர்ந்தெடுத்தலும் மற்றது வேறு ஆன பாதைகளை தேர்ந்தெடுத்தலை பற்றித்தான். இது போஸ்ட் செகண்டரி பாத்வேஸ். அப்ப ஹை ஸ்கூல் தாண்டினா பிறகு எந்தெந்த பாதைகளை உங்கள் பிள்ளைகள் தேர்ந்தெடுக்க போயினும் என்று அதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த நிலையில் இந்த பிரசன்டேஷன் கொஞ்சமாவது உதவும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் இந்த பிரசன்டேஷனை தொடங்குவோம். சோ முதலாவது நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் சிலருக்கு இது நன்றாக தெரிந்து கொண்ட விஷயமாக இருக்கலாம். ஆனா சிலருக்கு சிலவழில இத அவ்வளவுக்கு தெரியாமலும் இருக்க முடியும். அப்ப முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் எந்த வகையான கோர்சஸ் ஹைஸ்கூல் லெவல்ல தேர்ந்தெடுக்க முடியும். அது 9ஆம் வகுப்பில் மற்றும் 10ஆம் வகுப்பில் எடுக்கக்கூடிய வகையான கோர்சஸ் பாடங்கள் academic level courses, applied level courses, open level courses, locally developed courses, அல்லாட்டி non-credit courses. 11ஆம் 12ஆம் வகுப்பில் எடுக்கக்கூடிய பாட வகைகள் university preparation courses, college preparation courses, mixed courses, open courses, essential அல்லாட்டி workplace courses மற்றும் non-credit courses ஆகும். இதை தவிர இன்னொரு வகையும் இன்னும் 2 வகைகள் இருக்கின்றன. அது dual credit program என்றும் மற்றும் co-op credit programs-உம் தேர்ந்தெடுக்க முடியும் மாணவர்கள். முதலாவது இந்த அகாடமிக் கோர்சஸ் 9ஆம் வகுப்பில் மற்றும் 10ஆம் வகுப்பில் எடுக்கக்கூடும். ஒவ்வொரு கோர்ஸும் வெவ்வேறு லெவலில் இருக்கும். அகாடமிக் கோர்சஸ் வழமையில் ஒரு மேத் அகாடமிக் கோர்ஸ் எடுத்தீங்கள் என்றால் 9ஆம் வகுப்பில் 10ஆம் வகுப்பில் அந்த 10ஆம் வகுப்பு மேத் அகாடமிக் எடுக்க முடியும். அந்த 9ஆம் வகுப்பு அகாடமிக் கோர்ஸை வச்சு இப்ப இந்த 11 12ஆம் வகுப்புக்கு வரும்போது அந்த அகாடமிக் கோர்சஸ் அந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற பிள்ளைகள் யூனிவர்சிட்டி ப்ரிப்பரேஷன் கோர்சஸ் ஆக மாறுது. சோ மேத் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் அகாடமிக் கோர்சஸ் எடுத்திருந்தால் யூனிவர்சிட்டி ப்ரிப்பரேஷன் கோர்சஸுக்கு அதை தயார் செய்யுது அந்த மாணவர்களை. அந்த அப்ளைட் கோர்சஸ் எடுக்கும் போது அந்த
அந்த குறிக்கப்பட்ட பாடத்தில் அப்ளைட் கோர்சஸ் எடுக்கும் போது அந்த அப்ளைட் கோர்சஸ் காலேஜ் ப்ரிப்பரேஷன் கோர்சஸ் ஆக மாறுது, தயார் செய்து அந்த மாணவர்களை 11ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில். ஓப்பன் லெவல் கோர்சஸ் வந்து யாரும் எடுக்க முடியும். அதுக்கு குறிக்கப்பட்ட ஒரு ப்ரீ ரெக்விசிட் என்று தேவையில்லை. அப்ப எந்த மாணவர்களும் அந்த பாடத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா இத பற்றி பேர்ந்தும் நாங்க கொஞ்சம் கதைப்போம். இப்படியான கோர்சஸ் நாங்க பாவிக்கலாமா யுனிவர்சிட்டி அப்ளிகேஷனுக்கு? அத பேர்ந்த இன்னொரு பிரசன்டேஷன்ல நான் அதை பற்றி இன்னும் பேசுவேன். லோக்கலி டெவலப்ட் கோர்சஸ் வந்து அப்ளைட் கோர்சஸையும் விட குறைய ஒரு லெவலான கோர்சஸ். அந்த கரிக்குலம் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு லெவல்ல ஒரு கரிக்குலம் வித்தியாசமாக இருக்கும். மற்றது அந்த நான் கிரெடிட் கோர்சஸ் அவ்வளவுக்கு நீங்க இப்படியான கோர்சஸ் காண மாட்டீர்கள். ஆனா சில பள்ளிக்கூடத்துல இது ஆஃபர் பண்ணினா ESL ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிரெடிட் கோர்சஸ் சில ESL ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பினா. சோ இது வந்து ஒவ்வொரு கோர்ஸை பார்க்கும் போது அந்த கோர்ஸ் கோட் என்று ஒன்று இருக்கு. அப்ப C என்றா காலேஜ், D என்றா அகடமிக், E என்றா ஒர்க் பிளேஸ், L என்றா லோக்கலி டெவலப்ட், M என்றா காலேஜ், O என்றா ஓப்பன், P என்றா அப்ளைட், U என்றா யூனிவர்சிட்டி, N என்றா நான் கிரெடிட். சோ MFM 2P1 என்று எடுக்கும் போது அந்த 2P 2ஆம் நம்பர் வந்து 10ஆம் வகுப்பு கோர்ஸ் என்று இண்டிகேட் பண்ணுது, அது காட்டுது. அந்த P என்றா வந்து அப்ளைட் கோர்ஸ் என்று அது காட்டுது. இது வந்து இந்த ஸ்லைட்ல காட்டுது வந்து என்னென்ன கிரெடிட்ஸ் கட்டாயமாக தேவைப்படுது, மற்றது எந்தெந்த கோர்சஸ் நீங்க அடிஷனலா எடுக்க முடியும்னு. சோ மொத்தத்துல வந்து 30 கிரெடிட்ஸ் ஹை ஸ்கூல்ல முடிக்கணும் உங்களோட டிப்ளோமா எடுக்க. அதில் 18 நீங்க இந்தந்த கோர்சஸ் தான் எடுக்கணும் என்று இருக்கு. அது கம்பல்சரி ஆன கிரெடிட்ஸ் ஆகும். மீதின 12 கோர்சஸ் வந்து நீங்களே எந்தெந்த கோர்சஸ் எடுக்க போறீங்கன்னு தேர்ந்தெடுக்க முடியும். அது உங்களோட ப்ரோக்ராம் என்ன நீங்க செய்ய போறீங்கன்னு அதை பொறுத்து தான் இருக்கு அந்த ஆப்ஷனல் கோர்சஸ் எது எடுக்க போறீங்கன்னு. ஓகே, சோ 4 கிரெடிட்ஸ் இங்கிலீஷ்ல எடுக்கணும், 3 கிரெடிட்ஸ் கட்டாயம் மேத்ல எடுக்கணும், 2 கிரெடிட் சயின்ஸ்ல, 1 கிரெடிட் ஆர்ட்ஸ்ல, 1 கிரெடிட் ஜியோகிராஃபில, 1 கிரெடிட் ஹிஸ்டரி, ஒரு பிரெஞ்சு கிரெடிட், மற்றது ஒரு ஜிம் கிரெடிட், 0.5 கரியர் ஸ்டடீஸ், 0.5 சிவிக்ஸ், மற்றது இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 ஒவ்வொரு குரூப்லயும் இருந்து அந்த லிஸ்ட் ஆஃப் பாடங்கள் அதை பார்த்து நீங்க ஒன்றாவது எடுக்கணும் ஒவ்வொரு குரூப்ல இருந்து. சோ இது வந்து என்ன டிப்ளோமாக்கு தேவைப்படும் என்று காட்டுது. இந்த டயக்ராம் என்ன காட்டுதுண்டா, சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல நீங்க போக யோசிக்கிறீங்கள் என்றால் ஒவ்வொரு ஆண்டுலயும் எந்த வகையான கோர்சஸ் எடுக்கணும், கடைசியில 12ஆம் வகுப்பில் ஒரு குறிக்கப்பட்ட கோர்ஸ் எடுக்கணும்டா என்னென்ன வகுப்புகள் அதுக்கு முதல் எடுக்கணும் என்று காட்டுது. சோ 9ஆம் வகுப்பில் சயின்ஸ் அகடமிக் எடுத்திருந்தால் அதுக்கு பிறகு 10ஆம் வகுப்பு சயின்ஸ் அகடமிக் எடுத்துட்டு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எடுத்துட்டா 12ஆம் வகுப்பில் கிரேட் 12 யூனிவர்சிட்டி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எடுக்க முடியும். ஆனால் 10ஆம் வகுப்பில் அல்லது 9ஆம் வகுப்பில் அப்ளைட் எடுத்திருந்தால் நீங்க 12ஆம் வகுப்பில் யூனிவர்சிட்டி லெவல் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எடுக்க முடியாது. நீங்க அந்த அகடமிக் கோர்ஸ் அதுக்கு பிறகு எடுக்காட்டி என்றால் நீங்க 12ஆம் வகுப்பில் அந்த யூனிவர்சிட்டி கோர்ஸ் எடுக்க முடியாது. சோ இது முக்கியம், இது அறிந்து கொள்றது முக்கியம் என்று சொல்லுவா. கடைசியில் 12ஆம் வகுப்பில் தேவைப்படுற பாடங்களை பற்றி நாங்க சிந்திக்காட்டி அதுக்கு 10ஆம் வகுப்பில் எடுக்கும் கோர்சஸ் சில வழியில சரியான கோர்சஸ் பாடங்கள் ஆக சில வழியில இருக்க மாட்டுது. சோ இதுதான் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியாது 10ஆம் வகுப்பில் என்ன செய்ய போயினம்ண்டு. ஆனால் இது கொஞ்சம் அறிந்திருக்கிறது எங்களுக்கு கை கொடுக்கும் 12ஆம் வகுப்பில் என்று நான் நம்புகின்றேன். மேத்தமேட்டிக்ஸ் பாத்வேஸ் வந்து அது சயின்ஸ் பாத்வேஸ் மாதிரிதான்.
சோ 9ஆம் வகுப்பில் அகாடமிக் எடுத்தால் 10ஆம் வகுப்புக்கு போய் அகாடமிக் எடுத்துட்டு 11ஆம் வகுப்பில் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து 12ஆம் வகுப்பில் 2 மேத் வகைகள் இருக்கின்றன. அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் முதலாவது எடுக்கிறது ஃபர்ஸ்ட் செமஸ்டர், மற்றது அடுத்ததாக கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ் எடுக்க முடியும். சோ எந்தெந்த பாடங்கள் தேவைப்படுறதோ அதை பொறுத்து தான் நீங்க ஒவ்வொரு வருஷமும் கோர்ஸ் செலக்ஷன் செய்யும் போது சரியான பாடங்களை தேர்ந்தெடுத்தல் முக்கியம். இது வந்து pathways in English. இப்போ ஒன்று நடக்குது de-streaming என்ற பேரில். அது வந்து 9ஆம் வகுப்பில் applied and academic offer பண்ணாமல் பல பள்ளிக்கூடங்கள் வந்து அகடமிக் லெவலுக்கு தான் மட்டும் ஆஃபர் பண்ணுது. சில சமூகங்கள் கூட அப்ளைட் கோர்சஸ் எடுக்கணும் என்ற கண்டபடியால அதை மாத்த அகடமிக் முதலாவது அகடமிக் கோர்சஸ கொடுத்துட்டு அந்த பிள்ளைகள் அது சரியான லெவல்ல இல்லை என்றால் அவை பேர்ந்து சிந்தித்து சரியான பாதையில் செல்லலாம் என்றபடியால் சில பாடங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் 9ஆம் வகுப்பில் அகடமிக்கான லெவல் கோர்சஸ் தான் எடுக்கினோம். 10ஆம் வகுப்பில் அவை கொஞ்சம் சிந்திச்சு எது சரியான பாதை என்று தேர்ந்தெடுக்க முடியும். கொஞ்சம் காலம் கொடுக்கினோம் அந்த பிள்ளைகளின் வளர்ச்சி மாற முடியும். சில பிள்ளைகள் 8ஆம் வகுப்பில் நல்லா செய்யாமல் ஆனா 9ஆம் வகுப்பில் திறமா செய்யணும் என்றபடியால் அவை அந்த 9ஆம் வகுப்பிலே அகடமிக் கோர்சஸ் எல்லாரையும் எடுக்க வைத்துட்டு சேர்ந்து அடுத்த ஆண்டு தேர்ந்தெடுக்க முடியும் என்று சரியான எது சரியான பாதை என்று. சோ இது வந்து இங்கிலீஷுக்கு எல்லா யூனிவர்சிட்டி பாடங்களும் கிரேட் 12 யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் ஒரு ரிக்வயர்மெண்ட் ஆக இருக்கு. அது கட்டாயம் தேவைப்படும். அதை நாங்க அது அறிந்து கொள்றது முக்கியம். So pathways in English. இது வந்து ESL pathway. So ESL ஸ்ட்ரீம்ல இருந்து வரும்போது ESL A, B, C, D, E என்ற ஹை ஸ்கூல் லெவல்ல இருக்கு. அந்த D லெவல்ல இருந்து அகடமிக் கிரேட் 9க்கு போக முடியும். அல்லாட்டி லெவல் 5 or E லெவல்ல இருந்து கிரேட் 11 யூனிவர்சிட்டி இங்கிலீஷுக்கு போக முடியும். ஸோ ஹை ஸ்கூல்ல கொஞ்சம் பிந்தி இங்க வந்த பிள்ளைகள் வந்து யூனிவர்சிட்டி போக போயினம் என்றால் இந்த ESL ஸ்ட்ரீம் முடித்துட்டு ரெகுலர் ஸ்ட்ரீம் இங்கிலீஷுக்கு போய் கடைசியில அந்த கிரேட் 12 யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் தேவைப்படும் யூனிவர்சிட்டிக்கு போக போயினம் என்றால். ஸோ இது வந்து ESL ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமான ஒரு டயக்ராமாக இருக்கு. ஸோ pathways கடைசியில வந்து நாங்க 12ஆம் வகுப்பில் இருக்கும் போது என்னென்ன பாதைகளை நாங்க தேர்ந்தெடுக்கலாம். நான் பல்கலைக்கழகத்துக்கு போக போகிறேன்னா, நான் கல்லூரிக்கு போக போறேன்னா, நான் ட்ரேட்ஸ் பர்சன் ஆக போறேன்னா, எலக்ட்ரிஷியன் அல்லாட்டி செஃப் இப்படியான வேலைகள் தேவைப்படுற அது டிமாண்டில் இருக்கு. பிள்ளைகள் இதையும் தேர்ந்து ஒரு பாதையாக எடுக்க முடியும். அல்லாட்டி நான் நேர தொழில் செய்ய போறேன்னா, அல்லாட்டி நான் சப்போர்ட்டட் கம்யூனிட்டி லிவிங் அந்த சிச்சுவேஷன்ல இருக்க போறேன்னா என்று நாம் சிந்திக்கணும். பெற்றோராகிய நாங்களும் சிந்திக்கணும் எங்கள் பிள்ளைகள் எந்த பாதை எடுக்க போயினும் என்று. மற்றது பிள்ளைகளும் சிந்திக்கணும் எந்த பாதை அவைக்கு சரியான பாதையா இருக்கும் என்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைய. இது 2 முக்கியமான வெப்சைட்ஸ் இதில் இருக்கின்றன. ஸோ யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸும் காலேஜ் ப்ரோக்ராம்ஸும் 2 இருக்கின்றன. இந்த முதலாவதும் 2ஆவதும் இந்த 2 வெப்சைட்ஸும் முக்கியம். இன்வெஸ்டிகேட் பண்ண தேர்ந்தெடுக்க எது சரியான ப்ரோக்ராம் என்று உங்களுக்காக தேர்ந்தெடுக்கிறது. யூனிவர்சிட்டி காலேஜ் என்று நீங்க தீர்மானித்தீங்கள் என்றால், நான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன்டா, எந்தெந்த புள்ளிகள் தேவை இந்த ப்ரோக்ராமுக்கு அட்மிஷன் கிடைக்க, இந்த வெப்சைட்டில் போனால் அனைத்து ஒன்டாரியோ யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அதில் இருக்கின்றன. அதன் போன வருஷம் அந்த ப்ரோக்ராமுக்கு தேர்ந்தெடுத்த மாணவர்களின் புள்ளிகள் என்ன பெர்சன்டேஜ் இந்தந்த ப்ரோக்ராம் இந்தந்த யூனிவர்சிட்டியில் தேவைப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. மற்றும் அந்த தேவையான அந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான ப்ரீ ரெக்விசிட்ஸ், இந்த ப்ரோக்ராமுக்கு என்டர் பண்ண போறோம் என்றால் எந்த கோர்சஸ் நாங்க எடுக்கணும் என்று
இந்த 2 ப்ரோக்ராம் வெப்சைட்ஸிலும் எழுதி இருக்கும். சோ இதை நாங்க பார்க்க போகின்றோம். இப்ப கடைசியில் வந்து டிடிஎஸ்பி பாசிபிள் கோர்ஸ் ஆஃபரிங்ஸ் ரெண்டும் இருக்கு. நீங்க எந்தெந்த கோர்சஸ் நீங்க எடுக்கலாம் என்று பார்க்க போறீங்கள் என்றால் இந்த வெப்சைட்டில் காட்டி இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் சிலவள்ள கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எந்தெந்த கோர்சஸ் ரன் பண்ணினோம் என்று. ஆனா இது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு என்னென்ன நான் ஆப்ஷனல் கோர்சஸ் என்னென்ன இருக்கு, எந்தெந்த கோர்சஸ் நான் எடுக்க முடியும், பிசினஸ்லயோ, மேத்லயோ, சோஷியல் சயின்ஸ்லயோ, லாயிலயோ என்னென்ன கோர்சஸ் நான் எடுக்க போறேன்னு கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம் இந்த கடைசி வெப்சைட்டை பாவித்து. சோ முதலாவது நாங்க பார்க்க போறது வந்து ஒன்டாரியோ யூனிவர்சிட்டிஸ் info.ca என்று. இதில் அனைத்து ஒன்டாரியோ யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸும் குறிப்பிட்டுள்ளது. சோ நாங்க ப்ரோக்ராம்ஸ் என்று அமர்த்தினால் கீழே பார்த்தால் கேட்டகரியின் படி இருக்கின்றன. சோ பிசினஸ், எனக்கு வந்து பிசினஸில் ஆர்வம் உண்டென்றால் பிசினஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டடீஸ் நான் அமர்த்த போறேன். இது அமர்த்தினா பிறகு நான் இதில் அனைத்து ப்ரோக்ராமும் எழுதி இருக்கின்றன. எந்தெந்த அந்த ப்ரோக்ராமின் பேரும் மற்றது அந்த யூனிவர்சிட்டி பேரும் அதில் எழுதி இருக்கின்றன. நான் கீழே போகின்றேன். எனக்கு தெரியும் நான் ராட்மன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் UFT போறேன். அப்ப நான் கீழே போய் இது அமர்த்தி Q to Z அமர்த்தி ராட்மன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் கண்டுபிடிக்க போகின்றேன். இதை அமர்த்தினால் இதுக்கு போகும். இதில் ஓவர்வியூ இருக்கும். எந்த யூனிவர்சிட்டி இது? யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ. என்ன டிகிரி கடைசியில் 4 வருஷம் அண்டர் கிராட் முடிந்த பின் என்ன கிடைக்கும்? பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் கிடைக்கும். OUAT ப்ரோக்ராம் கோட் நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும் போது ஒரு 3 letter கோட் இருக்கும். 3 எழுத்து கோட் ஒன்று இருக்கும். இதை பாவித்துத்தான் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறீங்க அந்த அப்ளிகேஷன் வெப்சைட்டில். சோ இது முக்கியம். இதுதான் அந்த ப்ரோக்ராமோட லிங்க் பண்ணுது. கிரேட் ரேஞ்ச். சோ போன வருஷத்தின் அட்மிஷனை வைத்து அவை ஆவரேஜ் கொடுத்திருக்கணும். மாணவர்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு என்டர் பண்ணின மாணவர்கள் அந்த போன பேட்ச் எந்த புள்ளிகள் எடுத்து அவை இந்த ப்ரோக்ராமுக்கு என்டர் பண்ணி இருக்கணும் என்றால் high 80s to low 90s. அப்ப 88, 89, 90, 91, 92 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் எடுக்கணும் இப்படியான ப்ரோக்ராமில் என்டர் பண்ண. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். சோ இது சொல்லுது வந்து இந்த ப்ரோக்ராமில் கோஆப் ஆஃபர் பண்ணி நம்ம உண்டு. சோ இந்த அண்டர் கிராட் செய்யும் பொழுது நீங்கள் சில ப்ரோக்ராமில் கோஆப் அந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த கோஆப் ஆப்ஷன் வந்து நீங்க கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களுக்கு நீங்க வேலை இடத்தில் போய் வேலை செய்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கெயின் பண்ணுவீங்க. அப்ப நீங்க முடிந்தவுடன் உங்களோட படிப்பை முடிந்தவுடன் வரும் பாடப்படிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தொழில் எப்படி இருக்கும் என்று ஒரு விழிப்புணர்வு வரும். மற்றது உங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸும் இருக்கு. அது முடிந்தவுடன் இது உதவலாம் இந்த கோஆப் ப்ரோக்ராம். அப்ப இது முக்கியம் சொல்லவா? இது உங்களுக்கு முக்கியம் என்றால் நீங்க பார்க்கும் போது ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பார்க்கும் போது இதை பாருங்க. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு கீழ் கோஆப் என்ற ஆப்ஷன் இருக்குதோ என்று. மற்றும் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜ் வந்து எந்த மொழியில் அந்த ப்ரோக்ராம் நீங்க படிக்க போறீங்கள் அது ஆங்கில மொழியில் தான் இருக்கின்றது. இந்த ரிக்வயர்மெண்ட்ஸின் கீழ் 2 பாடங்கள் எழுதி இருக்கின்றன. சோ முதலாவது வந்து 12ஆம் வகுப்பு இங்கிலீஷ், யூனிவர்சிட்டி லெவல் இங்கிலீஷ். இந்த 4 சொல்லுது 12ஆம் வகுப்பு. 12ஆம் வகுப்பு U&A யூனிவர்சிட்டி, ENG என்றால் இங்கிலீஷ். MCV4U calculus course, grade 12 university level calculus. அதுக்கு advanced functions தேவைப்படும் prerequisite ஆக எடுக்க. அப்ப 12ஆம் வகுப்பில் 3 கோர்சஸ் நீங்க கட்டாயமாக எடுக்க வேண்டியதா இருக்கும்.
யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும் போது மொத்தத்தில் 6 டாப் யூனிவர்சிட்டி கோர்சஸ் நீங்க காட்டணும் அந்த ப்ரோக்ராமுக்கு என்டர் பண்ணும் போது. அப்ப இதில் 2 எழுதி இருக்கின்றன. மற்றது அட்வான்ஸ் ஃபங்க்ஷனும் தேவைப்படும். அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கட்டாயம் தேவைப்படும் MCV 4Uக்கு. அப்ப அது 3 பாடங்கள் கட்டாயமாக தேவைப்படும். மீறின 3 பாடங்கள், மற்ற 3 பாடங்கள் நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் எந்த பாடத்தில் நீங்க எடுக்க போறீங்கன்னு. நீங்க சோஷியல் சயின்ஸ் எடுக்கலாம் பிசினஸ் ப்ரோக்ராமுக்கு பாவிக்க. நீங்க தமிழ் கூட எடுக்கலாம், டான்ஸ் கூட எடுக்கலாம். இப்படியான கோர்சஸும் நீங்க பாவிக்கலாம் உங்களோட ஆவரேஜ் கூட்ட. ஓகே, வேற என்ன இதுல requirements, admission கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இதுலயும் இருக்கு. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேற எது கேள்விகளும் இருந்தால் நீங்க அப்ளை பண்ணும் போது இதான் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு கீழ் இதை அமைத்தினீங்கள் என்றால் யூனிவர்சிட்டி வெப்சைட் அது அந்த யூனிவர்சிட்டியின் வெப்சைட்டுக்கு உங்களை கொண்டு போகும். இதில் கூட இன்ஃபர்மேஷன் நான் எடுக்கலாம் இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமை பற்றி. அடுத்ததாக நாங்க பார்க்க போற வெப்சைட் ontariocolleges.ca. முதலாவது வெப்சைட் நாங்க பார்த்தது எல்லா ஒன்டாரியோ யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸ் அதில் எழுதி இருக்கின்றன. மற்றது அது இந்த இன்ஃபர்மேஷன் அதுவும் இருக்கு. ontariocolleges.ca அதே மாதிரி தான். சோ எந்த ப்ரோக்ராம் நான் எடுக்க போறேன்னு இதில் பார்க்கலாம். மற்றது எந்தெந்த கோர்சஸ் எனக்கு தேவைப்படும் மற்றும் என்ன கிரேட்ஸ் எனக்கு தேவைப்படும் இந்த ப்ரோக்ராமுக்கு என்டர் பண்ண வேண்டும் அதுவும் பார்க்க முடியும். சோ நான் கீழே போறேன். நான் காலேஜ் போக விரும்புகிறேன் என்று வைப்போம். நான் சமூகத்தை ஒரு மாற்றம் கொண்டு வரணும் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப நான் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி சோஷியல் சர்வீஸை அமர்த்த போறேன். இதில் எனக்கு சோஷியல் ஒர்க் தான் எனக்கு பிடித்த ஒரு துறையாக நான் தேர்ந்தெடுத்தால் இதை அமர்த்தி இதில் நான் போவேன். இதுக்கு நான் கீழே போது எல்லா ப்ரோக்ராம்ஸும் அது ஏற்கனவே போட்டிருக்கு. சோஷியல் ஒர்க்கில் அந்த சோஷியல் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கும் அனைத்து ஒன்டாரியோ ப்ரோக்ராம்ஸும் இதில் இருக்கு. ஆனா நான் இதை ஃபில்டர் பண்ண போறேன் என்றால் எனக்கு வெளியால போக விருப்பம் இல்லை என்றால் நான் சென்டனியோ காலேஜ் மட்டும்தான் என் நோக்கமா இருந்தால் அதை அமர்த்தினால் இதில் 4 ப்ரோக்ராம்ஸ் வருது. சென்டனியோ காலேஜில் உள்ள சோஷியல் ஒர்க் ப்ரோக்ராம்ஸ். சோ நான் இதை அமர்த்தினால் சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கர் வெப்சைட் என்று அமர்த்தினால் இது சென்டனியோ காலேஜுக்கு போகுது. இது ப்ரோக்ராம் கோட் இதில் எழுதி இருக்கின்றன. மற்றும் ப்ரோக்ராம் லெங்த் இது 2 வருஷ ப்ரோக்ராம் எழுதி இருக்கு. நான் கீழே போனால் ப்ரோக்ராம் ஓவர்வியூ இதை பற்றி கொஞ்சம் கூட விவரம் இருக்கு. இந்த ப்ரோக்ராமை நான் தேர்ந்தெடுத்தால் எப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கும் என்று இதில் எழுதி இருக்கின்றன. மற்றும் ப்ரோக்ராம் அவுட்லைன் ஒவ்வொரு செமஸ்டரும் நான் எடுக்க வேண்டிய பாடங்கள் இதில் எழுதி இருக்கிறது. இதில் நீங்க பார்த்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இது எனக்கு சரியான ப்ரோக்ராம் உண்டு. மற்றும் அட்மிஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்று நான் அமர்த்தினால் அகடமிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இதில் எழுதி இருக்கின்றது. 12ஆம் வகுப்பு டிப்ளோமா தேவைப்படும் என்று மற்றும் 12ஆம் வகுப்பு காலேஜ் அல்லாட்டி யூனிவர்சிட்டி இங்கிலீஷ். சோ இதில் நான் 12ஆம் வகுப்பு காலேஜ் இங்கிலீஷ் எடுத்தால் சரி. சோ அதுதான் ஒரு ரிக்வயர்மெண்ட் ஆக இருக்கிறது. அந்த டிப்ளோமாவை முடிக்கிறதை விட அந்த 12ஆம் வகுப்பு இங்கிலீஷ் எடுத்தால் சரி. ஓகே, இப்ப இந்த கீழே போனால் how to apply இது கொஞ்சம் கூட விவரம் இருக்கு. எப்படி அப்ளை பண்றது. டியூஷன் ஃபீஸ். சோ இதில் சொல்லி இருக்கு கனேடியன் ஸ்டூடெண்டா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு இதுதான் டியூஷன் ஃபீஸ். வேற ஃபீஸ் என்றா ஆன்சிலரி ஃபீஸ். மொத்தத்தில் இவ்வளவு தான் ஆக போகுது ஒரு வருஷத்துக்கு இந்த ப்ரோக்ராமில். இது 2 வருஷ ப்ரோக்ராம். அப்ப உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் வரும் எவ்வளவு செலவு ஆக போகுது இந்த ப்ரோக்ராமில் நீங்க என்டர் பண்றீங்க என்றால். சோ இதுதான் முக்கியமான
இது ஒரு முக்கியமான வெப்சைட். நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண தேர்ந்தெடுக்க எது சரியான ப்ரோக்ராம் உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் மற்றது உங்களோட அந்த பிள்ளைகளுக்கே கொஞ்சம் தெரியும். இது எப்படியான ஆவரேஜ் எனக்கு கூடுதலாக வர்றதுண்டு. நான் 80% அந்த வீதத்துல இருக்கிறேன் என்றால் நீங்க பார்க்கலாம் பிசினஸ் ப்ரோக்ராமில் எந்த யூனிவர்சிட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது, எந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுன்னு பார்த்து நீங்க சரியான ப்ரோக்ராமை தேர்ந்தெடுக்க முடியும். மற்றது நீங்க ஒப்பிடலாம். இந்த யூனிவர்சிட்டி இதுல கோஆப் இருக்கு, இந்த யூனிவர்சிட்டியில இல்ல. எது எனக்கு தேவைன்னு நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க முடிவு செய்யலாம். மற்றும் ஸோ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும் போது நான் சொன்ன மாதிரி டாப் 6 கிரேட் 12 யூனிவர்சிட்டி அல்லாட்டி மிக்ஸ்ட் கோர்சஸ் பாப்பினா அந்த டாப் 6 கட்டாயமாக அந்த ப்ரீ ரெக்விசிட்ஸ் அந்த ப்ரோக்ராமின் ப்ரீ ரெக்விசிட்ஸ் இருக்க வேண்டும். ஸோ அனைத்து யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த இங்கிலீஷ் கிரேட் 12 4U கட்டாயமாக தேவைப்படும். ஸோ அது ஒரு ப்ரீ ரெக்விசிட்டாக இருக்கும். நாங்க பார்த்த ப்ரோக்ராம் வந்து ராட்மன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸுக்கு தேவைப்பட்டது வந்து இங்கிலீஷ், மற்றது கால்குலஸ். அப்ப அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் அதுக்கு தேவைதான். ஆனா அது வந்து அது கட்டாயமாக அந்த டாப் 6 எடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஸோ அது 2 இருக்கு. இப்ப இது மீறின 4 நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். அது வந்து யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கலாம் அந்த பாடம், அல்லாட்டி மிக்ஸ் லெவல்லயும் இருக்கலாம். சில பிள்ளைகளுக்கு அது சில பிள்ளைகள் தெரியாமல் இருக்கலாம். மிக்ஸ்ட் லெவல் கோர்சஸும் உங்களோட டாப் 6 யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு பாவிக்க முடியும். மற்றது காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் வந்து சில காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரேட் 11 மார்க்ஸுக்கும் கேட்க முடியும். மற்றது கிரேட் 12 மார்க்ஸையும் பார்ப்பினா. அப்ப யூனிவர்சிட்டி வந்து கிரேட் 12 தான் கூடுதலாக பார்க்குது. காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசம். சிலது வந்து கிரேட் 12 மார்க்ஸையும் பார்க்க முடியும். கிரேட் 12 மற்றது கிரேட் 11 மார்க்ஸையும் பார்ப்பினா. prerequisite courses must be taken. நீங்க ஒவ்வொன்றா பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் எது உண்மையா தேவைப்படும் அந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமுக்கு. ஓகே, நாங்க பார்த்துட்டோம் இது ரெண்டும். ஸோ நாங்க யூனிவர்சிட்டி வளமையில ஒரு 4 வருஷ ப்ரோக்ராம் அல்லாட்டி 5 வருஷ ப்ரோக்ராமாக இருக்கும். 5 வருஷ ப்ரோக்ராமா இருக்கும். கோஆப்போட இருந்தால் 1 வருஷம் கூடவாக இருக்கும் அந்த லென்த் ஆஃப் த ப்ரோக்ராம். காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் வளமையில வந்து 1 வருஷத்துல முடியலாம், 2 வருஷத்துல முடியலாம், 3 வருஷத்துல முடியலாம். இதுதான் ஆவரேஜ். மற்றது கடைசியாக நாங்க பார்க்க போற பாதை வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்ஸ். இப்படியான செஃப், எலக்ட்ரிஷியன் இப்படியான துறைகளில் கையோட வேலை செய்ய போறீங்கள் என்றால் ஒரு மாணவன் இது வந்து ஸ்கில் ட்ரேட்ஸ் பர்சன் நீங்க ஆக போகிறீங்கள் என்றால், நீங்க அதான் உங்களோட பாதி என்று தேர்ந்தெடுத்தீங்கள் என்றால் வந்து அது வந்து 2ல இருந்து 5 வருஷம் வளமையில எடுக்கும் அதை முடிக்க. முதலாவது நீங்க ஹைஸ்கூல்லயே உங்களோட அப்ரெண்டிஸ்ஷிப் ஹவர்ஸ் இருக்கு, அதை நீங்க தொடங்கலாம். ஒரு குறிக்கப்பட்ட ஹவர்ஸ் இந்த துறையில் இன்னொரு ஆளுக்கு கீழ் செய்வதற்கு பிறகுதான் நீங்க ஒரு சர்டிஃபைட் ட்ரேட்ஸ் பர்சன் ஆக முடியும். இது வந்து இந்த துறை வந்து சரியான சக்சஸ் இருக்கு. ஏஞ்சல்வா வந்து எங்கட ப்ராவின்ஸ்ல வந்து தேவைப்படுற வேலைகள் வந்து நிறைய இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கு. ட்ரேட்ஸ் ஆக்கள் தேவைப்படும். எங்கட ப்ராவின்ஸில் தேவைப்படுது, மற்றது எதிர்காலத்திலும் தேவைப்படும். அப்ப எங்கட ஒன்டாரியோ கவர்மெண்டே வந்து காசு இதுக்கு செலவழிக்கிறது இந்த ப்ரோக்ராமை ப்ரமோட் பண்ண ஹைஸ்கூல் லெவல்ல இருந்தே. ஸோ உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் அவைக்கு அவ்வளவுக்கு ஆர்வம் இல்லை என்றால், ஆனால் இதில் கூட ஆர்வம் காட்டினம் என்றால் இதை வந்து நீங்க கொஞ்சம் நீங்க பார்க்கலாம் இது சரியோ அவைக்கு அந்த ஹைஸ்கூல் லெவல்லயே வந்து நீங்க கோஆப் எடுத்தீங்கள் என்றால், அப்ரெண்டிஸ் அந்த துறையில் கோஆப் ப்ரோக்ராம் எடுத்தீங்கள் என்றால் கொஞ்சம் அறிய முடியும் இது சரியான பாதையோ என்று உங்கள் பிள்ளைகளுக்கு. ஓகே, அதை பற்றி இப்பதான் கதைத்தேன். 14 கிரெடிட்ஸ் இருந்தால் மற்றது
16 வயசாக இருந்தால் நீங்கள் கோஆப் மூலமாக அப்ரெண்டிஸ் ஹவர்ஸை தொடங்க முடியும். இங்க வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் கார்பெண்டராக வேலை செய்ய போறீங்கள் என்றால், எலக்ட்ரிஷியன் அந்தந்த துறையில் நீங்க உங்களுக்கு ஆர்வம் உண்டென்றால் நீங்க அதை தேர்ந்தெடுக்க முடியும். 144 ட்ரேட்ஸ் ஆன்டாரியோ மாகாணத்தில் உள்ளன. இது மோட் ஆஃப் பவர், சர்வீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. brick and stone mason, electrician, cabinet maker, welder, automotive service technician, educational assistant, cook and baker. இது சில துறைகளாகும். இந்த apprenticeship programs-க்குள் அடங்கியுள்ள துறைகளாகும். ஒரு OYA program என்றால் வந்து Ontario Youth Apprenticeship Program. நீங்க கூட விவரம் அறிய இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். ஓயாப் தவிர, அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் தவிர ரெகுலர் கோஆப்பும் இருக்கு. அப்ப ஒரு உங்களோட பிள்ளைகள் யோசித்தால், எனக்கு தெரியவில்லை என்ன எடுக்க போறேன்னு, அவை கொஞ்ச காலம் அந்த ஒரு குறிக்கப்பட்ட 2 கிரெடிட் கோஆப் இருக்கு, 4 கிரெடிட் கோஆப் இருக்கு. இது வந்து பள்ளிக்கூட நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் நீங்க வேலையிடத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றீங்க ஹை ஸ்கூல்லயே. இதுக்கு வந்து உங்களுக்கு அனுபவம் கிடைக்குது, மற்றது உங்களோட கிரெடிட்ஸும் நீங்க ஏர்ன் பண்றீங்க. உங்களோட பிள்ளைகள் கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணுவினா இந்த கோஆப் ப்ரோக்ராமை தேர்ந்தெடுத்தால். ஸோ இதுக்கு வந்து ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன் உண்டு. உங்களோட பிள்ளைகளுக்கு இதில் கோஆப் அல்லது ஓயாப்பில் ஆர்வம் உண்டென்றால் கைடன்ஸ் கவுன்சிலரோட கதைக்கிறது தான் சிறந்த வழி. ஸோ இன்டர்வியூ தேவைப்படும். கைடன்ஸ் கவுன்சிலர் கேட்டால் நிறைய விஷயம் அவை தேர்ந்து அறிய முடியும். டுவல் கிரெடிட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. இது வந்து காலேஜும் ஜாயிண்டா செய்யற ஒரு ப்ரோக்ராம். ஸ்கூல் வித்தின் அ காலேஜ் ப்ரோக்ராம் இருக்கு. இதென்றால் வந்து மாணவர்கள் கோஆப் மாதிரிதான். கோஆப் வந்து ஒரு ஒர்க் பிளேஸுக்கு போய் நம்ம அந்த மாணவர்கள் அந்த பள்ளிக்கூட நேரத்தில், டுவல் கிரெடிட் ப்ரோக்ராம் என்றால் அது காலேஜுக்கே போய் ஒரு பாடம் எடுக்கினம், எப்படி அந்த அனுபவம் இருக்கும் என்று பார்க்க, the college experience எப்படி இருக்கும் என்று பார்க்க ஸ்கூல் வித்தின் அ காலேஜ் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ ஹை ஸ்கூல் மாணவர்கள் காலேஜ் ப்ரோக்ராம், காலேஜ் கோர்ஸ் ஒன்று ரெண்டு எடுக்க முடியும் ஹை ஸ்கூல் லெவல்லையே. இந்த கோர்ஸ் எதிர்காலத்தில் அவன் டிகிரி அல்லது இது காலேஜ் படிக்கால் டிப்ளோமாவை முடிக்க. ஸோ இந்த பிரசன்டேஷன் வந்து எப்படியான முறையில், சரியான முறையில் நாங்கள் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸ் மற்றும் காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் மற்றும் ஓயாப் அல்லது கோஆப் ப்ரோக்ராம்ஸ் அப்படி உங்கள் பாதையை தேர்ந்தெடுக்க உதவி செய்யலாம் அதை பற்றித்தான். கடைசியில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புற விஷயம் வந்து மேத் ஹெல்ப். இதில் இருக்கிறது வந்து டொராண்டோவில் இருக்கும் ஒரு சர்வீஸ், டிவி மேத்திஃபை. இது வந்து ஃப்ரீ 1-on-1 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு மேத் டியூட்டரிங். இவை சர்டிஃபைடு ஆசிரியர்களாக இருப்பினம் அந்த டியூட்டரிங் நடத்துறவர் ஆன்லைன் டியூட்டரிங்கா இருக்கும். இது வந்து மண்டே டு ஃப்ரைடே 9 இருந்து 9 மணி இரவு மட்டும் அவை இந்த இதை ஆஃபர் பண்ணினா, மற்றது ஞாயிற்றுக்கிழமை 3:30 இருந்து 9 மணி மட்டும் இந்த சர்வே வழங்கப்படுகின்றது. ஸோ இது இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணினால் இதில் கூட விவரம் இருக்கும். அடுத்ததாக வந்து இது வந்து சென்டர் ஃபார் எஜுகேஷன் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் பை தி யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூ. இதில் சிறந்த வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட பிள்ளை வந்து கொஞ்சம் கணக்கில் கேள்விகள் அவைக்கு இருந்தால், ஆனா வேறு ஒருத்தரும் இல்லாட்டி அவைக்கு உதவி செய்ய இந்த வெப்சைட்டுக்கு போனால் ஒவ்வொரு வகுப்பின் படி
அந்த சப்ஜெக்ட்ஸின் படி, அந்த டாபிக்ஸின் படி அது ஆர்கனைஸ் பண்ணி இருக்கு இந்த வெப்சைட். அப்ப இந்த வீடியோஸை பார்த்து அதில் இருக்கிற அந்த அந்த விஷயத்தை அவை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கு. கடைசியாக அது மேத்ஹாப்பில் இருக்கிறது வந்து கான் அகாடமி என்று, அதுவும் அந்த 2வது போலதான். இது வந்து எக்ஸலண்ட் வீடியோ டியூட்டோரியல்ஸ் உங்களோட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய கணக்கு மட்டும் இல்ல, வேற பாடங்களும் இந்த வெப்சைட்டில் உள்ளது. கடைசியாக வந்து இது வந்து ஜெனரல் ஹோம்வொர்க் ஹெல்ப். எந்த சப்ஜெக்ட் ஆக இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளுக்கு உதவி தேவைப்பட்டால் அக்டோபர்ல இருந்து இவை நடத்தினா ஒவ்வொரு சனிக்கிழமையும் 11 மணியிலிருந்து 1 மணி வரை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹோம்வொர்க் ஹெல்ப் தேவைப்பட்டால் இந்த வெப்சைட்டை பாவித்து அவை அந்த பிள்ளைகள் வந்து அதிலிருந்து பயன்பெறலாம். இத்தோடு நாங்கள் இந்த பிரசன்டேஷனை நிறுத்துவோம். இதிலிருந்து என்ன கேள்விகள் இருந்தால், அல்லாட்டி உங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் கூட இன்வெஸ்டிகேட் பண்ண போயினோம் என்றால், கொஞ்சம் அவையின் கைடன்ஸ் கவுன்சிலர் கான்டாக்ட் பண்றதுதான் முதலாவது வழியாகும். அவைட்ட சரியான விவரம் இருக்கு. எப்படி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றது, எப்படி சரியான ப்ரோக்ராம் தேர்ந்தெடுக்கிறது, எப்படி ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கெயின் பண்றது, யூனிவர்சிட்டிக்கு போக இல்லாட்டி காலேஜுக்கு போக, இந்த விவரங்கள் எல்லாம் கைடன்ஸ் கவுன்சிலர்ஸ் இவைதான் சரியான பாதையில் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடிந்த ஆசிரியர்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில். சோ இத்துடன் நாங்க நிறுத்துவோம் இந்த பிரசன்டேஷனை. நன்றி.